வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில இன்னைக்கு இன்னும் ஓபன் பண்ணா என்ன பார்க்க போறோம்னா அதாங்க இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அந்த சிவகார்த்திகேயனும் சீமானும் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. என்ன சிவகார்த்திகேயனை இவரு அரசியலுக்கு இழுக்கிறாரோ அப்படியெல்லாம் இருக்கா எனக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா சிவகார்த்திகேயன் சீமானை இழுக்கிறாருன்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா இவர் படத்துல அவருக்கு ஒரு நல்ல ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சிவகார்த்திகேயன் கேட்டதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்றத நம்ம சந்திச்சு பார்ப்போம். இப்போ அடுத்தது என்னன்னா அடுத்ததாங்க சோகமான ஒரு கதை. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம கள்ளக்குறிச்சியில ஒரு துயரமான சம்பவம். அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 39 பேர் இறந்துட்டாங்க. இதை கேட்கும்போது மனசு வருத்தமா இருக்குது. நிறைய பேருக்கு வேற கண்ணு தெரியலன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆவாங்கன்றதே தெரியல. ஏன்னா இதை கேட்கும்போது மனசு வருத்தமாக தாங்குது. இப்போ அவங்க வீட்டுங்களில் இப்போ நம்ம எல்லா தலைவர்களும் போய் ஆறுதல் சொல்றதும் அவங்களால ஏன் இந்த நிதி உதவியை கொடுத்துன்னு இருக்குது. அதுல குறிப்பா முக்கியமா நம்ம விஜயும் போயிருக்காரு. நடிகர் விஜய் அவரும் போயிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவர் ஏண்டது உதவியும் அவர் பண்ணியிருக்காரு. இதை கேட்கும்போது நமக்கும் ஒரு இதுவாக தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால ஜீரணம் பண்ண முடியல. ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இனிமே நடக்காதுங்க. அது தாங்க நான் முதல்ல சொல்றது. மறுபடியும் என்னுடைய டைலாக்கை நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம நல்ல தலைவருங்களே, நம்ம நல்ல ஒரு நியாயமான கை சுத்தமான ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, நம்ம நாட்டுக்கோசம் உழைக்கிற தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா நிச்சயமா இந்த மாதிரிலாம் நடக்காது. என்ன பண்றது, நம்ம அதை தவறிடுறோம். என்ன நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப பேச என்னால் முடியல. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் இந்த விடை பெறுவது உங்கள் கோவா தாத்தா.